நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய நாளில் நவகிரகங்களில் ஆயுள் காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவானை பற்றி ஒரு சில முக்கிய தகவல்களை கூற உள்ளேன். நவகிரகங்களில் சனி பகவான் ஆயுள் காரகன், ஆரோக்கியத்துக்கு காரகன், ஜீவனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடியவர். சனி மந்தன் என்று கூறுவார்கள். எல்லா காரியத்தையும் தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார். சனி பகவானை மந்தன் என்றும், ரவி புத்திரன் என்றும், மூடவன் என்றும், ஆயுள் காரகன் என்றும் கூறுவார்கள். சூரியனின் மகன் சனி. ஆனால் சூரியனுக்கு சனி பகை கிரகம். ஒரு ராசி மண்டலத்துல ராசி மண்டலம் என்பது 12 ராசிகள் கொண்டது. ஒரு ராசியில் 2.5 வருட காலம், அதிக காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வர 30 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார்கள். சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி மகரம், கும்பம். உச்சம் பெறக்கூடிய ராசி துலா ராசி. நீச்சம் பெறக்கூடிய ராசி மேஷ ராசி. பகை பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது. சமகிரகம் குரு. பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு சனி திசை நடக்கும். குறிப்பாக சனி திசை என்பது 19 வருடங்கள் நடக்கும். சனி ஒரு அலி கிரகம். சனியோட வாகனம் என்பது காகம். குறிப்பாக அந்நிய பாஷையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். உலோகத்துல இரும்பு, வஸ்திரத்துல கருப்பு. அடுத்து குறிப்பா திசையில மேற்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் இந்த கிரகம் மட்டும் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் தாமதத்தைப்படுத்தக்கூடிய கிரகம் ஆகும். சனிக்குரிய தானியம் எள்ளு. அதனால்தான் சனிக்கு பரிகாரமாக எள் விளக்கு ஏத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பம் என்பது உங்களுக்கு கருப்பு நிற பூக்கள், நீல நிற பூக்கள்லாம் சனியுடைய பூக்கள். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோய்கள் உடம்பு எதிர்நீச்சல் போட வேண்டிய அமைப்பு. அதாவது உடல்ல எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு சனிதான் முக்கிய கிரகம். ஒரு ஜாதகத்துல சனி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ஒரு நல்ல நிலையில இருந்து புதன், சுக்கிரன் போன்ற நட்பு கிரக சேர்க்கை பெற்று குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பார். சனி ஒரு ஜாதகத்துல வக்ரம் பெற்றிருந்தாலும், சனி கேது சேர்க்கை பெற்றாலும், சனி கேதுவோட நட்சத்திரம் இருந்தாலும் உடல் பலகீனம் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சனி பலகீனமாக இருந்தால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுவாக 2ல சனி பலகீனமாக இருந்தாலும், அடுத்து 6-8ல சனி பலகீனமாக இருந்தாலும் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல சனி 12ல பலகீனமா இருந்தால் கால் பாதத்துல பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு சனி நல்லா இருக்காரோ அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல யோகங்கள் உண்டாகும். சனி கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், சனி வக்ரகதியில் இருந்தாலும் உடல் பலகீனம், எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது, சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பா வருது போன்ற விஷயங்கள்லாம் கூட ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல சனிதான் ஆயுள் காரகன் என்பதனால சனியுடைய அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பார்வை என்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனி தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். எந்தெந்த ஸ்தானத்தெல்லாம் சனி பார்க்கிறாரோ அது இந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று தாமதமாகும். சனியுடைய பார்வை ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல அமைஞ்சா, 7ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ 7ஆம் அதிபதிக்கு இருந்தாலோ திருமணம் தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெறுறது, எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகும். பொதுவாக சனி ஒரு ஜாதகத்துல நல்ல கிரக சேர்க்கப்பட்டிருந்தால் நீண்ட வருமானம், நல்ல வருமானங்கள், நிரந்தர வருமானங்கள் உண்டாகும். சனிதான் ஜீவனக்காரகன். சனி ஜீவனக்காரகன் என்பதனால சனி புதன் சேர்க்கப்பட்டிருந்தாலோ, சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தாலோ, குரு சேர்க்கப்பட்டிருந்தாலோ சாமர்த்தியமா செயல்பட்டு நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சனி செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ, சனி கேது சேர்க்கப்பட்டு இருப்பதோ அவ்வளவு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. சனி சந்திரன் சேர்ந்திருந்தா புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும்.
சனி சூரியன் சேர்க்கை வயசு மூத்தவங்க கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். சனியை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். சனியோட திசையா 4வது திசையாக வரும்போது, சனி திசை 4வது திசையா வருகின்ற பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. ஒரு ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல லக்னத்துக்கு 3, 6, 10, 11 போய் அமைய பெற்று சனி நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று இருந்தால் ஒரு பெரிய அளவுல அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். சனி ஒரு ஜாதகத்துல செவ்வாய், ராகு போன்ற கிரக சேர்க்கை பெற்றால் வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் பாத்தீங்கன்னா 6, 8ல அதிலும் குறிப்பாக 8ஆம் வீட்டுல சனி, செவ்வாய், ராகு சேர்க்கை பெற்றால் வாகன விபத்தை ஏற்படுத்தும். சனி செவ்வாய் சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லை. சனி ராகு சேர்க்கை ஒரு சில உடல் உபாதைகளை கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கையா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்துல ஒரு சில ஸ்தானங்கள் இருந்தால் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கும். பொதுவா ஜென்ம ராசிக்கு 12, 1, 2ல சஞ்சரிக்கிறத 7.5 நாள் சனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4ல சஞ்சரிக்கிறத அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 8ல சஞ்சரிக்கிறத அஷ்டம சனின்னு சொல்லுவோம். பொதுவா ஜாதக ரீதியாக உங்களுக்கு சனி சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 9வது கட்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு வக்கரம் பெற ஆரம்பிச்சு சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து 5வது கட்டத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி பெறுவார். சனி வக்கரகதியில் இருக்கிறது சற்று சுமாரான அமைப்பு. ஒரு ஜாதகத்துல சனி வக்கரம் என்பது ஒரு வருஷத்துல 140 நாள் கிட்ட இருக்கும். சனி வக்கரகதியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படுது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுது. ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்தணும். சனி ஓரை காலத்துல நீங்க பாத்தீங்கன்றால் ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டா அது கொஞ்சம் தாமதமாகிறது, தடையாகிறது, தடங்களாகக்கூடிய நிலையை உண்டாக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல 7.5 நாள் சனி, அஷ்டம சனிலாம் நடக்கின்ற போது சனிக்குரிய பரிகாரங்கள், சனிக்குரிய தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது. சனி ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா இருந்தால் ஒரு பலமான பலன்கள் ஏற்படும். சனி ஒரு ஜாதகத்துல பலகீனமாக இருந்தால் நீங்க ஆஞ்சநேய வழிபாடு செய்யறது, விநாயகர் வழிபாடு செய்யறது, பெருமாள் வழிபாடு செய்யறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கினாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். சனியை பற்றி ஒரு சில தகவல்கள் இன்று உங்களிடம் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை ராசி பலன் மற்றும் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.